உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நேரத்தை வீணடிக்காம கேட்ட 50 லட்சத்தை ரெடி பண்ண. நான் எங்க இருந்து 50 லட்சம் ரூபாய் கொண்டு வருவேன்? என்கிட்ட 500 ரூபாய் கூட கிடையாது. சும்மா கத்தி புலம்பாத. பதம் பார்த்தல்ல, நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். உன் தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கா. ஆனா பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, சத்தியமா நான் சொல்றேன், என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட நிஜமாவே பணம் இல்ல. ப்ளீஸ் என் தங்கச்சி எதுவும் பண்ணாத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பண்ணிருமா, இங்க பாருப்பா, நான் சொல்றது கேளு. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா. நாங்க ரொம்ப ரொம்ப ஏழைங்க. எங்களால வாழ்க்கை முழுக்க 50 லட்சத்தை பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் சம்பாதிச்ச என் சொத்துனா அது என் பொண்ணுங்க மட்டும்தான். உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் இந்த வீடியோ வித்தா கூட 50 லட்சம் ரூபாய் என்னால புரட்டவே முடியாது. அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? டே நீ ஏழன்றது எனக்கு தெரியும்டா. அதனால தான் உன் பொண்ணை நான் தூக்கல. உன்கிட்ட பணம் இல்லைன்றது எனக்கு தெரியும். நான் தூக்குனது லட்சுமியோட தங்கச்சிய. என்ன காதுல விழுந்துச்சா? அவ பேரே லக்ஷ்மி. அப்புறம் அவளுக்கு என்ன பணக்குறை இருக்க போகுது? இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட பணம் இல்ல. கண்டிப்பா இல்ல. நான் சத்தியமா சொல்றேன், என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. ப்ளீஸ் என் தங்கச்சி விட்டுட்டு நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். நான் சொல்றத நீ சரியா கேட்கல. நான் ஏற்கனவே சொன்ன உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன்னையும் தெரியும், உன் தங்கச்சிகளையும் தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். நீ ஓபராய் குடும்பத்தோட மருமகன்றதும் தெரியும். இப்ப நல்லா புரியுதா? ஓபராய் குடும்பத்துக்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் கேட்ட பணம் அவங்க கை தொடச்சு போடுற டிஷ்யூ பேப்பர் மாதிரி. தான் மருமகளோட தங்கச்சிக்காக அதை கூட செய்ய மாட்டாங்களா? ஓ, பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாம நைட் எங்க சந்திக்கணும்னு கூட நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு கார்டன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு. அங்க சந்திக்கலாம். குடுக்கல் வாங்கலுக்கு சரியான இடம். நல்ல அமைதியா இருக்கும். அங்க வந்துரு. வரும்போது 50 லட்சத்தை கொண்டு வா. இந்த கையில 50 லட்சம் வச்சுட்டு அந்த கையில உன் தங்கச்சி ஷாலு கூட்டு போ. ஏற்கனவே பேசி டைம் ஆயிடுச்சு. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 8:30 மணி. மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு 15 நிமிஷம். அங்க பணம் வாங்கறதுக்கு 15 நிமிஷம். அவங்க வீட்டுல பணம் இருக்கும். அத வாங்கிட்டு நீ அப்படியே டிராபிக்ல வந்தன்னு வையேன், அது ஒரு 1/2 மணி நேரம். அவ்வளவுதான். நான் சொன்ன டைமுக்கு நீ கரெக்டா வந்துடலாம். இன்னொன்னு, டைமிங்னா டைமிங் தான். நான் சொன்ன டைம் தாண்டிச்சுன்னு வை, ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் சொன்னதை செஞ்சிருவேன். ஷாலுவோட சங்கம் அறுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ வந்தாலும் அவ உனக்கு கிடைக்க மாட்டா. இல்ல இல்ல இல்ல. எதுக்கு நிக்கிற? டைம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் போலீஸுக்கும் ஒத்தே வராது. சின்ன வயசுல இருந்து அவங்க எனக்கு விரோதிங்க. அதனால அவங்களுக்கு தெரியவே கூடாது. என்ன இப்ப ஷாலுவோட துப்பட்டா கிடைச்சது. அப்புறம் ஒரு மூட்டை கிடைக்கும். அந்த மூட்டைக்குள்ள ஷாலுவோட பணம் இருக்கும். ப்ளீஸ் நீ ஷாலு எதுவும் பண்ணாத. எதுவும் பண்ணிடாத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கால்ல விழுறேன். ஷாலுவை எதுவும் பண்ணிடாத. என் கால்ல என்ன இருக்கு? எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என் கையில எதுவுமே இல்ல. நான் நிஜமா தான் சொல்றேன். என்கிட்ட பணமே இல்ல. நான் அந்த குடும்பத்தோட மருமக கிடையாது. நானே என் சித்தப்பா சித்தி வீட்டுல தான் தங்கி இருக்கேன். என்கிட்ட எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவன் கட்டின தாலியை கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்க? இது பத்தாதுன்னு நெத்தியில போட்டு வேற. அவனை கல்யாணம் பண்ணதுனால தான் இதெல்லாம் வைக்கிற. இங்க பாரு, நீங்க அவங்க கூட இருக்கியோ இல்ல உங்க சித்தப்பா சித்தி கூட இருக்கியோ, நீ எங்க இருந்தாலும் சரி, அவங்க உனக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ யாருன்னு சொல்லு. நான் யாருன்னு இப்ப தெரியணுமா? டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரியா? ஓடு ஓடு. ஷாலுக்காக ஓடு. 50 லட்சத்தோட நான் சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்து சேரு. எப்படியும் தங்கச்ச பார்க்க வருவல்ல. அங்க வரும்போது நான் யாருன்னு பாரு. இப்ப போன வை. ஷாலு, ஷாலுவோட நிலைமை இப்ப என்ன ஆகும்? நீ அங்க போய் எப்படி பணம் கேப்ப உன் மாமியார் கிட்ட? அதுவும் நீ அந்த நீலம் மேடம் கிட்டயா? ஆனா இவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஏன்னா இப்பவும் அவங்க உன்னோட மாமியார் தானே. உங்களுக்குள்ள உறவை முறிஞ்சு போயிருக்கலாம். ஆனா கல்யாணம் இன்னும் முறையிலையே லக்ஷ்மி. ஆனா எப்படி எப்படி அவங்க கிட்ட போய் நீ காசு கேப்ப? அதே நேரம் நீ மட்டும் காசு கேட்கலனா அவங்க அவங்க நம்ம ஷாலுவை ஏதாவது பண்ணிட்டா? இல்ல, அப்படி சொல்லாதீங்க சித்தி. லக்ஷ்மி, நீ ஏதாவது பண்ணி இப்ப போய் உங்க மாமியார் வீட்டுல பணம் கேட்டுதான் ஆகணும். இந்த நேரத்துல நம்ம கிட்ட இப்ப வேற வழி இல்லல்ல. என்ன இது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது ரெஸ்ட் எடுத்துக்க. உனக்கு உடம்பு சரியில்லை. கம் ஆன், என்ன பாருங்க. எனக்கு என்ன உடம்பு சரியில்லையா?
I'm perfectly fine now. முகத்துல சந்தோஷமும் தெரியுது. மருந்து வேலை செய்யுதோ? என்னமா பேசுறீங்க நீங்க? மெடிசன்ல நான் குணமாயிடுவேனா? அது மெடிசனை கொடுத்தது ரிஷி, அதான் எஃபெக்ட். அண்ட் நீலமாண்டி ரிஷி கிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரியல. ஆனா அவன் ரொம்ப மாறிட்டான். அத நானே என் கண்ணால பார்த்தேன். அவன் முன்ன பேசுற மாதிரி என்கிட்ட அன்பா பேசினாமா. ரியலி? எஸ். அதோட என் முன்னாடி இல்ல, என் பின்னாடியும். லக்ஷ்மிக்காக இப்படிதான் பண்ணுவான். எனக்கு புரியலமா. அது வந்து நான் ரிஷியை மீட் பண்ண போனப்போ அவன் ஆயுஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அவன் ஆயுஷ் கூட பேசல, எனக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், எனக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தான். இட் வாஸ் சோ நைஸ் மாம். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்னோட பழைய ரிஷி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ மலிஷ்கா. அம்மாவும் பொண்ணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? யூ லுக் சோ மச் பெட்டர். தேங்க் யூ. ஆக்சுவலி மம்மி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் சந்தோஷமா இருக்கேன்னு. எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ரொம்பவே குட் நியூஸ். குட் நியூஸா? அது என்ன குட் நியூஸ்? நீலமணி கிட்ட நான் பேசிட்டேன் உங்க 2 பேரோட கல்யாணத்தை பத்தி. ரியலி? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க பண்டிதரை கூப்பிட சொல்லிருக்காங்க. வாவ், உண்மையிலேயே இது குட் நியூஸ் தான். இப்போ என்ன ஆச்சு? நீ நினைக்கிறது தானே நடக்குது? நடக்கலமா. பண்டிதர் வந்தா என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்காத. நான் நீலமணி கிட்ட பேசிட்டேன். பண்டிதர் வந்த உடனே இந்த மார்க்கேஷ தோஷத்துக்காக ஏதாவது பரிகாரம் இருந்தா பண்ணிரலாம்னு சொன்னேன். எப்படியோ இரும்புல இருந்து வர வேண்டிய ஆபத்தும் போயிடுச்சு. டோன்ட் வெரி, ரிலாக்ஸ். எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. நான் வரேன். இப்போ எங்க கிளம்பிட்ட? நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். வெளியே போகணும். எனக்கும் அவ மேல அக்கறை இருக்கு. நான் எப்படி அவளை சாக விட்டுருவேன் சொல்லுங்க. லக்ஷ்மி, நான் இப்போ ஷாலுக்காக மட்டும்தான் பேசுறேன். நீ அவங்க வீட்டுக்கு போயே ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்டதான் நிறைய பணம் இருக்குல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை கூட்டிட்டு போக அவங்க இங்க வந்தப்போ 50 லட்சம் ரூபாவை கேஷா கொண்டு வந்தாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? சீக்கிரம் போ லக்ஷ்மி. மாமியார் கிட்ட பணத்தை கேட்டு வாங்கிட்டு வா. உனக்கு பயங்கர மூலமா அவங்க கிட்ட கேஷ் இருக்குன்னு உடனே சொல்லிட்ட. நம்ம கிட்ட இப்போ டைமும் இல்ல. நமக்கு டைம் கூட இல்லையே. ஆமாக்கா, ப்ளீஸ். அண்ணா, நான் சொல்ற இடத்துக்கு போங்க. கடவுளே, அது வந்துங்க ஷாலுவ இப்போ நம்ம காப்பாத்திடுவோம்ல. அவளை நினைச்சாதான் கவலையா இருக்கு. கடவுளே, ஷாலுவை எப்படியாவது காப்பாத்திரு. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் 7 திங்கட்கிழமை உனக்காக விரதம் இருக்கிறேன். 7 50 லட்சம் ஆச்சே. ஷாலுவோட உயிரை காப்பாத்துறதுக்கு 7 திங்கட்கிழமை என்ன, நான் 16 திங்கட்கிழமை கூட விரதம் இருக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆமா, சரிங்க. நான் இப்போ உடனே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாவது கிடைக்கும். சரியா? நான் வரேன். நேரத்தை வீணாக்காத. உன் தங்கச்சிக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.